தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில அங்கொன்றும், இங்கொன்றுமா கொலைகள் நடக்கல. எங்கும் கொலை, எல்லா இடத்துலயும் கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, நீங்க ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு காட்டமான அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்காரு. அது தொடர்பா தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 48 மணி நேரத்தில மட்டும் தமிழகத்தில பரவலான இடங்கள்ல வந்து இந்த கொலைகள் நடந்திருக்கிறதா வந்து சொல்றாரு. குறிப்பா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து ஒரு முதியோர வந்து வெட்டி கொன்னு இருக்காங்க. சென்னையில வந்து 2 பேர படுகொலை செஞ்சிருக்காங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில்ல வந்து ஒரு விவசாயிய படுகொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி கடந்த 48 மணி நேரத்தில மட்டும் வந்து இந்த மாரியான கொலைகள் வந்து நடந்திருக்கிறதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணகிரியில வந்து ஒரு 2 1/2 வயசு குழந்தை, அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா திமுகவினுடைய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர். அது மட்டும் இல்லாம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகக்கூடிய அந்த இண்டிகோ விமானத்தில பணிபுரியிற ஒரு பணிப்பெண்ணுக்கும் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளூர் நகராட்சி 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபாகரன். இவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேத்து குமாரபாளையத்துல வந்து 7 வயது சிறுமிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இப்படி தமிழகம் முழுவதுமே பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப குறைந்த அளவுல தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் இந்த கொலை சம்பவங்கள், அரிவாள் வெட்டு, தாக்குதல், வன்முறை இந்த மாரியான விஷயங்கள் கடந்த 4 1/2 வருடங்களாக வந்து திமுக ஆட்சியில தொடர்ந்து நடைபெற்றிருப்பதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் வந்து ஆட்சியில இருக்க போறீங்க. அதுக்குள்ளேயாச்சும் சட்டம் ஒழுங்கு வந்து சீர் செய்யுங்க. இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்காம பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. போதைப்பொருள் புழக்கம் தான் வந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து மேஜர் ரீசன்ஸ். அதை நீங்க கட்டுப்படுத்தினீங்கனாவே வந்து இந்த குற்றங்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து இருக்கு. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது பத்தி அவர் எங்கேயுமே வாய் தொறக்கவே இல்ல கடந்த 4 1/2 வருடங்கள அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருக்காருங்க. நீங்களும் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழகத்துல தினம் தினம் நடக்கக்கூடிய இந்த குற்ற சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? போதைப்பொருள் புழக்கம் எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படின்றத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.